வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன், எரர் டிஸ்கஷன், ஓகே இன்ஃபர்மேஷன். சரி, ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒவ்வொரு நிகழ்வுக்கான கேள்விக்கான தீர்வுக்கான பதிலை நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்டர் விஜய் டிஸ்கஷன். எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு படிநிலை இருக்குது. அந்த வகையில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பாதையில் ஒவ்வொரு படியாக தான் பயணிக்கணும். ஓகே, இப்போ யாமே கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கணும், ஹிந்தி கற்றுக்கணும், ரஷ்யன் லாங்குவேஜ் கற்றுக்கணும், இன்னும் நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஓகே, ஒரு படிநிலை இருக்குது. அடுத்து ஆக்டர் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாகவே ஏதோ ஒரு வகையான எரராகவே இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, அவர் ரசிகர் மன்றத்தை மட்டும்தான் தோது பார்க்குறாரு. அதுதான் எவ்வளவோ எரர். இவர் சார்ந்த ஒரு நிகழ்வில் ஒரு ஃபோட்டோவோ அல்லது ஒரு வீடியோ கிளிப்ஸோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அவர் ஹர்ட் ஆகுறாரு. என்ன போய் இப்படி பண்ணுறீங்களே, நான் யார் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த தொட்டாசினிங்கி அந்த மாதிரி. ஆனால் யதார்த்த ரீதியாக மவுண்டன் ஸ்டுடியோவில் அல்லு அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் இருக்கார். இப்போ நானே கூட ஒரே பாதையில் தான் பயணிச்சிட்ருந்தேன். ஆனால் அல்லு அர்ஜுன் அவர் பார்க்குறப்ப ஆட்ஸ்லேயும் நடிப்பார், ஆல்பம் சாங்ஸும் இருக்கும், மூவிஸ்லையும் நடிப்பார், வெவ்வேறு விதவிதமான கேரக்டர் இருக்கும். கொரியன் சம்மந்தமான மூவிலையுமே அவர் தோதாகிற மாதிரி ஒரு சில படங்கள் நடிச்சிருப்பார். எனக்கு ரொம்பவே ஒரு வியப்பாக இருந்தது, எல்லா கேரக்டர்லையுமே அவர் நடிக்கிறாரு அப்படின்ட்டு. அதுவும் ஒரு வகையில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது சேவாதார் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த அல்லு அர்ஜுன், இந்த மகேஷ் பாபு, அப்புறம் இந்த ஆக்டர் பிரபாஸ், இவங்கெல்லாம் எனக்கு ஒரு வியப்பாக இருக்காங்க. ஆனால் பிரபாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஈகோவை டச் பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒரு கொஞ்சம் மனஸ்தாபம் ஏற்படுத்துவார். மற்றபடி ஒரு நல்ல நடிகர். ஓகே, என்ன திருமண வாழ்வியலில் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது அவங்களோட பர்சனல் லைஃப். ஓகே, சரி, ஆக்டர் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மூவியில் அப்லோட் பண்ணுறோம், சில இமேஜ் அப்லோட் பண்ணுறோம், அது ஒரு டைரக்டர் நிலையில் அந்த மூவி, அந்த போஸ்டர், அந்த வீடியோ கிளிப்ஸு தேவை. அது ஒரு நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஆனால் அது அவருக்கு புரியல. எனக்கு போய் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப அதை அப்படியே ரிப்ளை பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு பதில் நான் பாருங்கள் ப்ரைவேட் ஜெட் வச்சுருக்கேன், சொந்தமாக வீடு இருக்குது, ஏசி ரூமு தான் எனக்கு, நல்ல ஓரளவு ட்ரெஸ் இருக்குது, நல்ல ஓரளவு சாப்பாடு இருக்குது, ஓரளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஓரளவு நல்லா தான் இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வாங்குங்க, சொந்தமாக வீடு வாங்குங்க, நல்ல ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமைச்சிக்கங்க, கார் வாங்குங்க, நல்ல விதமான ஒரு லைஃப் ஸ்டைல் அமைச்சிக்கங்க. அப்படி நினைக்க மாட்டேங்கிறாரு. நம்ம அப்லோட் பண்ணுறக்கூடிய இமேஜ் தான் அவருக்கு வந்துட்டு ஒரு இரிட்டேட்டிங் ஆகுது. அந்த கையை இப்படி இருக்க, அதே மாதிரி உனக்கும் ஆகணும். இப்போ நெஞ்சு பிடிச்சி நெஞ்சு வலிக்கிற மாதிரி எடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி உனக்கும் நெஞ்சு வலிக்கணும். இப்படி தான் நினைக்கிறாரு. இப்படி ஆகவே கூடாது. ஓகே, அதனால் இனிமேல் ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் மட்டும் தான் அப்லோட் பண்ணணுமே தவிர, எக்காரணத்தை கொண்டும் அவருக்கு வெவ்வேறு ஆர்டிஸ்ட்டு மாதிரி நம்ம அப்லோட் இமேஜோ வீடியோஸோ இல்லை எதுவுமே அப்லோட் பண்ணுறதுன்றது தோதாகாது. ஓகே, அதனால் அவரோட விருப்பத்தைப்படியே நம்ம செயல்படுறதுன்றது நல்லது. அதனால் ஆக்டர் விஜயை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் அப்லோட் ஆகிற மாதிரி சூழ்நிலை தோதாகும். ஓகே, அடுத்து அவர் ரசிகர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றத்தை விடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் முதலமைச்சர், நீங்கள் கட்சியை கவனிக்கணும். ஓரளவு நீங்கள் கட்சியை கவனிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கு காசு கிடச்சிருந்துருக்கும். அல்லது ஒருவேளை கவர்மெண்ட்டை ஒரு நல்லா தோது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் கன்வெர்ட்டான நிலையில் எனக்கு கேஷாவது கிடச்சிருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா காசு தேவைப்படுது. ஓகே, சரி, இப்படிலாம் சொன்னதுனால அவர் மனசு உடஞ்சி போயிடும். இன்றைக்கி எதுவுமே தோது பார்க்க மாட்டார். அப்படி இருக்கக்கூடாது. சரி, ஓகே, நமக்கு ப்ளஸ்ஸு
மைனஸ்ஸு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னேறி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஓகே, ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கணும். ஓகே, அதனால் ரசிகர் மன்றத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நிர்வகிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்களா, அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா நடத்தலாம். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். ஒரு ரத்த தான முகாம் நடத்தலாம். ஒரு மாரத்தான் போட்டி நடத்தலாம். சில தொழில் நடத்தலாம். இந்த மாதிரி தான் ஒரு ரசிகர் மன்றத்தை ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டு போகணும். ஓகே, இன்னொரு ஆர்டிஸ்ட்டு கூட சண்டை போட வைக்கிறதோ, அல்லது இந்த மீம்ஸ் கிரியேட்டராக வெவ்வேறு வகையில் தோது பார்க்குறதோ, அல்லது தியேட்டராக ஒரு வகையில் தோது பார்க்குறதோ, அப்படிலாம் தோது பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரோட பொருளாதாரமும் நல்லபடியாக இருக்கிறப்போ, அவங்க ஒரு டிக்கெட்டு ரூ. 5000 ரூ. 10,000 ஏன் ரூ. 1,00,000 கூட அந்த டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு பொருளாதாரமானது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கணும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் ரசிகர் மன்றத்தை தோது பார்க்குறது அது நல்ல விதமாக ஓரளவு தோது பார்க்கலாம். இப்போ நீங்கள் அடுத்த படிநிலை தோது பார்க்கணும். நீங்கள் கட்சியை கவனிக்கணும். அடுத்து கவர்மெண்ட்டை கவனிக்கணும். அப்போ தான் எனக்கு தோதாகும். ஓகே, சரி, நன்றி. சரி, அடுத்த தகவல் இத்தாலி டிஸ்கஷன். இத்தாலியை பொறுத்த வரைக்கும் கியூன் ஜாப் ஸ்ருதிஹாசன் நீங்கள் கேன்சல். நீங்கள் கொஞ்ச நாளைக்கு மவுண்டன் ஸ்டூடியோவோட கியூனாக ஒர்க் பண்ணுங்கள். ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, நவீன உலகத்தில் ஒரு லெட்டராவது எழுதலாம், அல்லது வாட்ஸ்அப்பு பயன்படுத்தலாம், அல்லது எஸ்எம்எஸ் அனுப்பலாம், அல்லது ஏதாவது இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பலாம், அல்லது பேசலாம், வீடியோ காலில் கூட பேசலாம். ஆனால் ஏதோ வகையில் மேஜிக்கை பயன்படுத்துறதுன்றது தோதாகாது. ஓகே, சரி, அடுத்த தகவல் டைரக்டர் பாரதி ராஜா டிஸ்கஷன். உண்மையாலுமே ஒரு நல்ல டைரக்டர். ஓகே, அந்த ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணு மனசு புரியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு டைரக்டருக்கு தான் இன்னொரு டைரக்டரோட மனசு புரியும். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு. நான் அந்த ஒரு சீரியல்லாம் புக் பண்ணேன். நான் அவரை சொல்லவே இல்லை. தமிழில் நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தைக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கூடாது. இப்போ இந்த வார்த்தைக்கு இவர் தான் சொந்தம், அந்த வார்த்தைக்கு அவர் தான் சொந்தம், அப்படி கிடையாது. அது ஒரு வார்த்தை, அவ்வளோதான். அது ஒரு தனிப்பட்ட நபரை சொல்கிறது கிடையாது. ஆனாலும் அந்த யூஎஸ்ஏல, இந்த ஜப்பானில் இந்த ஆமியோ ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் ஓரளவு நல்லா தான் இருக்காங்க. 83 வயசு அப்படின்றது, அந்த 80 வயசுக்கு மேலே அப்படின்றது, அதெல்லாம் வாழ்ந்துருக்கலாம். ஒரு 100 வருஷமாவது வாழ்ந்துருக்கலாம். அவருடைய நிலையில் லொக்கேஷன் நிறைய இடம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அவர் சென்னையே ஓரளவு தோது பார்த்ததுனால தோதாகலை. சரி, மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை சார்ந்த நபர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அவர் எங்கே அடக்கம் செய்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு மணிமண்டபம் அமைக்கப்படும். அடுத்து லா ஸ்டூடியோ சென்னையில் அமைக்கப்படும். அப்படி அமைக்கக்கூடிய ஆஃபீஸுக்கு பக்கத்துலேயே ஒரு மியூசியம் மாதிரி, அவரோட நினைவிடம், பாரதி ராஜா அவர் பயன்படுத்தின சில விஷயமெல்லாம் இருக்கும். அவருடைய புத்தகங்கள், அவருடைய புகைப்படம், இதெல்லாம் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஒரு மியூசியம் மாதிரியான ஒரு நினைவிடம் அமைக்கப்படும். ஓகே, அப்படின்னா ஒரு நல்ல தரமான ஒரு இயக்குனர். ஓகே, சரி, அடுத்த தகவல். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு மூவியுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப சுலபம் கிடையாது. அதெல்லாம் ஒருத்தர் 10 வருஷம் உழைக்க வேண்டிய உழைப்பை ஒரே வருஷத்தில் உழைச்சா எவ்வளோ வேதனை இருக்குமோ அந்த மாதிரி வேதனையெல்லாம் அனுபவிக்கணும். அதனால் ஒரு அளவு பதம் அப்படின்றது தேவை. ஆல்ரெடி நிறையா மூவிஸ் புக் பண்ணிட்டேன். நிறைய அப்ராட் மூவிஸ் கண்ட்ரீஸில் ஓரளவு தோது பார்த்தா தான் தோதாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை. ஆனாலும் ஒரு சில மூவிஸில் தோது பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு பதம் அப்படின்றது எனக்கு தேவைப்படுது. ஓகே, சரி, அடுத்து ஆக்டர் பரத் டிஸ்கஷன். சரி, ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நான் பொறுமை கேட்டுக்குங்க. சினிமா அப்படின்றது வேறு, ரியாலிட்டி அப்படின்றது வேறு.
ஒரு கருத்து இருக்குது, சினிமாவில் யாரெல்லாம் ஹீரோவாக இருக்காங்களோ அவங்க நிஜத்தில் வில்லனாக இருப்பாங்க. சினிமாவில் யாரெல்லாம் வில்லனாக இருக்காங்களோ அவங்களாம் நிஜத்தில் ஹீரோவாக இருப்பாங்க. அதுக்கு நிறையா உதாரணம் சொல்கிறாங்க, நம்பியார் நிறையா பேர் சொல்கிறாங்க. சரி, அது ஒரு கருத்தாக இருந்தாலுமே ரியாலிட்டியாக கேமரா ஆன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வில்லன் கேரக்டரை அந்த ரியாக்ஷனு, எமோஷனலு, அந்த டயலாக்கு அப்படின்றலாம் தோதாகும். ஓகே, ரியாலிட்டியாக கன்வெர்ட் ஆகக்கூடாது. ரியாலிட்டியாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்களா ஒரு தொகை, ஸ்டூடியோவிலேருந்து ஒரு தொகை, அந்த தொகையை வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலி, உங்கள் ரிலேட்டிவ், உங்களுக்கு என்ன தொழிலோ அதை வகையெல்லாம் தோது பார்க்கணும். பொதுவான இல்லை படத்தில் நான் அப்படி நடித்தேன், ரியாலிட்டியாகவும் அப்படி தான் இருப்பேன்னா தோதாகாது. ஓகே, அது இல்லாமல் ஒரு படத்தோட சில விதிமுறையெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஆக்டர் அஜித்குமார், சல்மான் கான் மிகப்பெரிய ஒரு ஆக்டர்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டரு ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு சில நபர். சரி, அப்படின்றனால அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு நல்ல மெருகேற்றணும், அப்போ தான் வந்து அந்த பேலன்ஸ் ஆகும் அப்படின்றது தோதாகாது. அதனால் ஆக்டர் பரத் அவர்களே, நீங்கள் ஒரு சில ஷார்ட்ஸை மட்டும்தான் அந்த மூவியில் நடிப்பீங்க. யதார்த்த ரீதியாக ரித்திக் ரோஷன் தான் மெயின் வில்லனாக நடிப்பார் இந்த படத்தில். ஓகே, அடுத்து உங்களுக்கு மன ஒருநிலை தேவைப்படுது, ஒரு வருஷம் லீவ் எடுத்துக்குங்க. ஓகே, நானாக தோதாகிறப்ப கூப்பிட்றேன், எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு மூவிக்கு பட்ஜெட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கிங்க. அதில் பாதி காசு எகிப்துக்கு போயிடும், மீதி 25 கோடி இருக்கா, அதில் 5 கோடி ரூபா ஆஃபீஸுக்கு போயிடும். சேலரி, கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, ஆஃபீஸ் செலவு, அது இதுன்னு. அடுத்து இன்னொரு 20 கோடி ரூபா இருக்குதா, அதில் 3 கோடி ரூபா செலவாகும். ஏன்னா அப்ராகண்டிஸ்க்கெலாம் போகிறோம், அங்கே காஸ்ட்யூமு அது இதுன்னு செலவாகும். மிச்சம் ஒரு 17 கோடி இருக்கா, அதில் 7 கோடி பிஸ்னஸுக்கு போயிடும், ஏதோ அது இதுன்னு ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கு போயிடும். மீதி ஒரு 10 கோடி இருக்கா, அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகே, இதுதான் ரியாலிட்டி ஸ்டேட்டஸ். ஓகே, அதனால் ஏதோ பெருசாக சம்பாதிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஓகே, இப்போ சம்பாதிக்கக்கூடிய தொகை இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் லட்சமாக தான் இருக்கும். இப்போ 50 கோடி ரூபா சம்பாதிக்கிறது இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ ஆனது வெறும் 50 லட்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதனால தான் நம்ம ஓரளவு கஷ்டமாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டூடியோவுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் அமைக்கணும், நிறையா மூவி புக் பண்ணணும், நிறைய வகையில் தோது பார்க்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஓரளவு புரியுன்னு நினைக்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஏன் அப்படின்னா மன அமைதி, மன நிறைவு, மன சமாதானம் அப்படிலாம் இருக்குது. ஓகே, நிஜமாகவே ஹாலிவுட்டில் ஆஸ்கார் அவார்டு வாங்கின இயக்குனர், டைரக்டர், ஆக்டர், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் உணரணும். ஓகே, சமயம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எரர் ஏற்படுத்தக்கூடாது. ஓகே, அதனால் தியானம் செய்ய ஆரம்பிங்க. நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன். ஓகே.